அன்ஸ்கா ஸ்ரீநகர்குளம் ஹைஸ்கூல் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு வையா தலைமைக்கோள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். ஜெயபேரி ஹை கொட்டரா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச விரும்புவது ஒரு தலைப்பு மட்டுமல்ல, ஒரு சிந்தனை, ஒரு பொறுப்பு, ஒரு பயணம். அதுதான் உலகிற்கு தலைமை தாங்கு என்பதாகும். ஆம், வைய தலைமைக்கோள். முண்டாசு கவிஞன் பாரதியின் கவிதை வரிதான் இது. வைய தலைமை கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன தகுதி வேண்டும்? இளைஞர்களே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்று ஆணித்தரமாய் நம்பியவர் சுவாமி விவேகானந்தர். 100 இளைஞர்களை தாருங்கள், உலகை மாற்றி காட்டுகிறேன் என்றவர் விவேகானந்தர். எப்படிப்பட்ட இளைஞனை கேட்டார்? தன்னம்பிக்கையுடன் செயல்பட தெரிந்த இளைஞனை, கல்வியும் அறிவும் நற்சிந்தனையும் உள்ள இளைஞனை, சமூக பொறுப்புணர்வு உள்ள இளைஞனை, நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய இளைஞனை, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இளைஞனை, தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களையும் தனக்கு நிகராக பார்த்து கொள்ளும் இளைஞனை, சோம்பல் அலட்சியம் அல்லாத இளைஞனை, தீய பழக்கங்கள் போதை வன்முறைகள் ஈடுபடாத இளைஞனை, ஒட்டு மொத்தத்தில் தலைவனை எதிர்பார்க்காமல் தானே தலைவன் என்று செயல்படக்கூடிய இளைஞனை, அப்படி ஒருவனை தான் விவேகானந்தர் கேட்டார். ஏனென்றால் அப்படி ஒருவனால் மட்டும் தான் வைய தலைமை கொள்ள முடியும். வையத்தை தாங்க நம்மால் முடியுமா? முடியும். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவு எண்ணங்களாக மாறும், எண்ணங்கள் செயல்களாக மாறும் என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். எழுந்து விழித்து இலக்கு எட்டும் வரை நிற்காதீர்கள் என்றார் விவேகானந்தர். வாருங்கள் இளைஞர்களே, வைய தலைமை கொள்வோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறி எப்பொழுது வெளிக்கொள்கிறது என்பதில் தான் வையத்தின் எதிர்காலம் பதிக்கப்படுகிறது. வாருங்கள் இளைஞர்களே, வைய தலைமை கொள்வோம். தொழிலில் கல்வியில் சாதனை செய்வோம். ஊழலை எதிர்த்து உண்மை பேசுவோம். ஊரணியிலிருந்து உலகை நோக்குவோம். விண்மீன் எட்டும் அறிவால் விரல் நுனியில் உலகை வைப்போம். சாதனைக்கு வேறாக இருப்போம். சரித்திர பேரொளியாவோம். வைய தலைமை கொள்வோம். ஊழல் இல்லாத உலகை ஆக்குவோம். ஆண் பெண் சமத்துவமாக்குவோம். வீட்டை மட்டுமல்ல நம் நாட்டையும் சுத்தமாக வைப்போம். வேலை தேடாமல் வேலை வழங்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். தேர்வுக்காக கற்காமல் தேசியத்திற்காக கற்றுக்கொள்வோம். சாதி மத மொழி எல்லைகளை கடந்து மனித நேயத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை தருவோம். மருத்துவ வசதிகள் ஊருக்கும் நகரத்திற்கும் சமமாக கிடைக்கச் செய்வோம். நேர்மையான அரசு, தன்னலமில்லாத சேவை மக்களுக்கு கிடைக்கச் செய்வோம். பெண்கள் பயமின்றி நடக்கக்கூடிய சூழலை உருவாக்குவோம். ஒரு மாற்றுத்திறனாளி சமத்துவமாய் வாழ வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஒரு விவசாயி மகிழ்ச்சியுடன் வாழும் வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நம்மை பற்றியும் பிறரை பற்றியும் நாட்டை பற்றியும் சிந்திக்க தொடங்குவோம். வைய தலைமை கொள்வோம். தூங்காமை, கல்வி, துணியுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவனுக்கு வையத்தை ஆள்பவனுக்கு வேண்டிய பண்புகள் இவை என வள்ளுவர் கூறியிருக்கிறார். இந்த பண்புகளோடு எதிலெல்லாம் வளர்ந்திருக்கிறோம் தெரியுமா? வரிசைப்படுத்துகிறேன், கேளுங்கள். கல்வியை எடுத்துக்கொண்டால் IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற உலகத்தரமான கல்வியை தருவதில் வளர்ச்சி. இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் விண்வெளித்துறையில் வளர்ச்சி. உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். டிஜிட்டல் இந்தியா, UPI பொருளாதார துறையில் வளர்ச்சி. ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள், தொழில் வாய்ப்புகள் தொழில் துறையில் வளர்ச்சி. பசுமை ஆற்றல், சூரிய சக்தி, சுசுப